Good morning, everyone. We will begin our session. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று டிஸ்கஸ் பண்ணோட ஒரு டாபிக்குடைய கண்டினியூஷன் தான் சேல். ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? நேற்று உங்களுக்கு டெஃபினேஷன் ஆஃப் சேல் செக்ஷன் 54 உங்க செக்ஷனுக்கு டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். அடுத்த செஷனுக்கு வந்து செக்ஷன் 55 ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர். சரிங்களா? இதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு சிலராவது அந்த செஷனோட வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய ஒவ்வொரு செஷனுமே ஓரளவுக்கு இண்டிபெண்டாக தான் இயங்கும். பட் என்னன்னா, ஓரளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா யூ கேன் சி சம் கனெக்டிவிட்டி இன் த டாபிக்ஸ் கவர். சரியா? ஓகே. டுடே we are going to discuss about rights and liabilities of buyer and seller. Section 55ல remaining thing. ஃபர்ஸ்ட் சேல்னா என்னங்கிறது உங்களுக்கு நேரத்துக்கு ஞாபகம் இருக்கணும். சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் இருக்கிறதுல இவ்வளவு சிம்பிளா ஒரு டெஃபினேஷன் வேற எந்த செக்ஷனுக்கும் இருக்குமான்னு தெரியல. திருக்குறள் மாதிரி ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஞாபகம் இருக்குல்ல? செக்ஷன் 54 சேல் இஸ் அ டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் பிரைஸ். இது வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கூட போதும். ஸோ அப்போ டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப்ங்கிற போது சேல் மீன்ஸ் அப்சல்யூட் டிரான்ஸ்பர் ஆஃப் ரைட்ஸ். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டோம்னு சொன்னா என்ன கிடையாது, the transferor or the vendor does not hold any interest over the property. சரியா? ஸோ சேல் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் இம்மூவல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி ஃபார் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கன்சிடரேஷன் இல்லாமல் பண்ணுறத டெஃபினேஷன் ஆஃப் சேல் அப்படிங்கிறது கீழே வராது. அண்ட் வாட் வி ஆர் நவ் டிஸ்கசிங் இஸ் ஒன்லி கன்சர்ன்ட் வித் ரிகார்ட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதும் பார்த்தோம். அப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் த statute dealing with provisions as regard to sale of movable property, sale of goods act. சரியா? கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு தனி ஆக்ட். தட் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட் தான். எஸ்ஒய் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இருந்துச்சு இல்லையா? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஸோ அப்போ என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் தே ஹவ் dismantled sale of goods act from the எஸ்ஒய் கான்ட்ராக்ட் ஆக்ட் தனியா ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா அதோட சேல் சம்பந்தமா என்ன ஆக்ட் டிஸ்கஸ் பண்ணுது, எந்த ஆக்ட்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சரியா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு செக்ஷனை பார்ப்போம். ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர். ஸோ உங்க கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸ், அதாவது நேற்று நான் செகண்ட் செஷன் எடுக்கும் போது சில பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். செக்ஷன் 55 பத்தி ஜெனரலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி இருந்து வந்தவன் தான். சரி, ஓகே. இந்த ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லரை ஃபர்ஸ்ட் டூவா பிரிக்கலாம். என்ன டூவா பிரிக்கலாம்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல். ஸோ போத் செல்லர் ஆஸ் வெல் அஸ் பையர் ஹாவ் ரைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் லயபிலிட்டிஸ். அதை ரெண்டா பிரிக்கலாம். பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல். சரியா? அதுக்கப்புறமா இப்போ செக்ஷன் 55க்கு கீழே மொத்தம் 6 சப்செக்ஷன் இருக்கு. சப்செக்ஷன் 6 வரைக்கும் இருக்கு. ஸோ அதை ரெண்டு இதா பிரிக்கலாம். என்னன்னா ஒன் இஸ் வித் ரிகார்ட் டு செல்லர்ஸ் அண்ட் அனதர் ப்ரொவிஷன்ஸ் ஆர் வித் ரிகார்ட் டு பையர்ஸ். சரியா? லாஸ்ட் செஷன்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் லயபிலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லயபிலிட்டிஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ப்ரொவிஷனுமே பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 55, அதுக்கப்புறமா சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 55. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னா வித் ரிகார்ட் டு செல்லர்ஸ் லயபிலிட்டி பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல். சரியா? ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு சில உரிமைகளும் கிடைக்கும், சில கடமைகள் இல்ல பொறுப்புகளும் நம்மளை வந்து சேரும். அது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். we cannot say I would take only the right and I am not liable for something அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா இதுவும் ஒரு ஈக்விட்டி அப்படிதான் இல்லையா? பலாப்பழம் சாப்பிடணும்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு அதை உடிச்சுதான் ஆகணும். சரி, ஓகே. now we'll move on to லாஸ்ட் செஷன் என்ன பார்த்தேன்னு சொன்னேன், செல்லர்ஸ் லயபிலிட்டி பார்த்தேன்னு சொன்னேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது
55 class 4 பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி செக்ஷன் 55 ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் அதோட ஆப்ரேட்டிங் போர்ஷன் முதல்ல பார்த்துருவோம். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி the buyer and the seller of immovable property respectively are subject to the liabilities and have the rights mentioned in the rules next following or such of them as are applicable to the property sold. ஸோ இப்போ அந்த செக்ஷன் 55க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ அந்த ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ்ல எதெல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? Now we are going to discuss subsection 4 of section 55. It starts with the word the seller is entitled. The seller is entitled. Last session video நான் சொல்லிருப்பேன். The seller is bound அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். For example, subsection 1 of section 55. அப்ப seller is bound அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? It is liability of seller. அப்ப seller is entitled அப்படின்னு என்ன அர்த்தம்? It is the right of seller. So now we are going to discuss about the seller's rights. சரியா? Seller, what are the seller's rights before completion of sale and after completion of sale? First one, 55 subsection 4, the seller is entitled A to the rents and profits of the property till the ownership thereof passes to the buyer. ஒரு நிமிஷம். நான் என்னோட போனை சைலண்ட்ல போட மறந்துட்டேன், போட்டேன். சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்? செல்லர்ஸ் ரைட் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ செல்லர்ஸ் ரைட் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் டு டேக் த ரென்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சேல் அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கலாம். அந்த சேல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இட் மே டேக் சம் டைம். அது ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதுல ஒரு ஒரு ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரெண்ட்டை என்னி வரைக்கும் அந்த செல்லருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சேல் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் இனிஷியலா போட்டோம் அப்படிங்கிறதுனால உடனே அவருடைய ரைட் என்ன ஆயிடாது, அந்த இன்டெண்டட் பர்ச்சேசருக்கு போய் சேராது. ஒன்லி ஆஃப்டர் த என்டையர் கன்சிடரேஷன் ஹாஸ் பீன் பேட் and the sale by virtue of a registered instrument is completed, it would be transferred to the buyer. So அப்போ the seller is entitled to rents and profits till the ownership thereof passes to the buyer. எப்போ ஓனர்ஷிப் பாஸ் ஆகும்? நான் ஏற்கனவே செக்ஷன் 54 லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்? A contract to sale does not confer any right by itself அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ஓனர்ஷிப் எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஒன்லி when the sale deed is registered and the sale consideration is received in total. சரியா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டோ இல்ல ப்ராஃபிட்டோ ஏதாவது வருதுன்னா செல்லர் இஸ் என்டைட்டில். சரியா? ஸோ தட் இஸ் செல்லர்ஸ் ரைட் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல். செல்லர்ஸ் ரைட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் என்ன? செக்ஷன் 4B பார்ப்போம். Subsection 4B, the seller is entitled. First A என்ன பார்த்தோம்? The seller is entitled to the rents and profits of the property till the ownership thereof passes to the buyer அப்படின்னு பார்த்தோம். Then B, where the seller is entitled to, where the ownership of the property has passed to the buyer before the payment of the whole of the purchase money to a charge upon the property in the hands of the buyer. Any transfer without consideration or any transfer with notice of the non-payment for the amount of the purchase money or any part thereof remaining unpaid and for interest on such amount or part from the date on which the possession has delivered. Say for example, ஒரு அமௌண்ட் வந்து ஷார்டேஜ் ஆயிடுது. எப்போ? ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ வெண்டர் என்ன சொல்றாருன்னா, இப்போ என்னால் இமீடியட்டா ஒரு 1 lakh ஷார்டேஜ் ஆயிடுச்சு, என்னால் பேங்க்ல எடுக்க முடியல, ஸோ ரிமைனிங் கன்சிடரேஷன் இஸ் வித் மீ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ 39 lakhs கன்சிடரேஷன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். பிகாஸ் செக்ஷன் 54ல டெஃபினிஷன் ஆஃப் சேல்ல என்ன பார்த்தோம்? சேல் இஸ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரைஸ் பேட் ஆர் ப்ராமிஸ்ட் ஆர் பார்ட் பேட் அண்ட் பார்ட் ப்ராமிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இட் இஸ் நாட் நெசசரி தட் என்டையர் கன்சிடரேஷன் டு பி பேட் அட் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆர் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா, the
செல்லர் ஹேஸ் த ரைட் டு சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. அந்த சொத்தின் மீது அவருக்கு ஒரு உரிமை இருக்கு. எந்த உரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு ரிசீவ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் பி. சரியா? செல்லர்ஸ் ரைட் சார்ஜஸ் ஃபார் த பிரைஸ் அன்பேட். ஸோ அப்போ பேலன்ஸ் சேல் கன்சிடரேஷன்ல அமௌண்ட் ஏதாவது பே பண்ண வேண்டியிருக்கு, பாக்கி வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்கு ஹேஸ் தட் அலோ தட் போர்ஷன், அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில என்ன இருக்கு, ஒரு இன் ரைட் இருக்கு. சரியா? தென் வில் மூவ் ஆன் டு சப்செக்ஷன் 5 ஆஃப் செக்ஷன் 55. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா செல்லர்ஸ் ரைட்ஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் பார்த்தோம். பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் த சேல் the seller is entitled to receive profits and rents, and after completion of sale seller is entitled to charge for the remaining unpaid money. இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். Now we are moving on to the buyer's liability. சரியா? ஸோ செல்லர்ஸ் liability தான் அதிகம். அதுக்கப்புறமா செல்லர்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் ஒரு ரைட்டு, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் த அதர் ரைட். ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு buyer's liability. Subsection 5. The buyer is bound A to disclose to the seller any fact as to the nature or extent of the seller's interest in the property of which the buyer is aware, but of which he has reason to believe that the seller is not aware, and which materially increases the value of such interest. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னது, பையர்ஸ் லயபிலிட்டி. பையர்ஸ் லயபிலிட்டி பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது. ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எப்படி ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செக்ஷன் பவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிச்சதுன்னா தென் இட் இஸ் அ லயபிலிட்டி ஆன் தட் பர்சன். அதே மாதிரி இஃப் சம்திங் ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ட் என்டைட்டில்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் ஆஃப் த பர்சன் கன்சர்ன்ட் ஆர் டிஸ்கஸ்ட் இன் தட் பர்டிகுலர் செக்ஷன். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், buyer's liability பார்த்துட்டு இருக்கோம். So first liability என்னன்னா, he has to disclose as to some fact which he is aware and what the seller is not aware. Simple. இப்போ ஒரு seller எங்க இருக்காங்கன்னா, she may be living somewhere else. Now she want to sell this property. She don't know that this property is valued very high. அவங்களுக்கு அது தெரியல. அதை இவர் என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்அட்வான்டேஜுக்கு, அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜுக்கு அதை இவர் யூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க ஒரு ரயில் நெட்வொர்க் வருது, இல்ல ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஹேவ் கோயிங் டு இன்க்ரீஸ் அட்லீஸ்ட் 2 times த பிரசன்ட் வேல்யூ. இது யாருக்கு தெரியல, செல்லருக்கு தெரியல. அப்போ ஆனா பர்ச்சேசருக்கு தெரியுது. தெரிஞ்சும் கூட அவசரமா அவர் என்ன பண்றாரு, இது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம நல்ல டீலுக்கு முடிக்கணும்னு சொல்லி இதுவும் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃப்ராட் தான். ஃப்ராட் இன் த சென்ஸ் வித் ரிகார்ட் டு கன்சிடரேஷன். அந்த கன்சிடரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு ஹையர் கன்சிடரேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி அவருக்கு தெரிஞ்சும் இதெல்லாம் விசாரிச்சும் இவங்களுக்கு சொல்லல அப்படின்னா அது அவருடைய தப்பு. ஸோ த பை செல்லர்ஸ் லயபிலிட்டியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, he has to disclose the facts which the seller is not aware but he is aware and which is regard to the material increase of the value of such property. சரியா? அப்படி ஏதாவது ஒரு தகவல் இருந்துச்சுன்னா அவரு சொல்லணும். So that is the first liability of buyer, that is to disclose facts materially increasing value of the property. சரி சார், இதை சொல்லலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அதை பத்தி இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் இதுல இருக்கிறபடி செல்லரோ பையரோ நடந்துக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரெமெடி போர்ஷனை நம்ம உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வில் see the substantive portion, what are the rights and what are the liabilities. இந்த substantive portion முடிச்சுட்டு we will discuss how to enforce those rights and liabilities. சரியா? Then 55 subsection 5 clause B, to pay or tender at the time and place of completing the sale the purchase money to the seller or such person as he directs, provided that where the property is sold free from encumbrances, the buyer may retain out of purchase money the amount of any encumbrances on the property existing at the date of the sale and shall pay the amount so retained to the persons entitled thereto to pay the price. So the buyer is liable to what அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, say for example, ஒரு ரெண்டட் ப்ராப்பர்ட்டியை இப்போ என்ன பண்றாங்க, சேல் பண்றாங்க. ஸோ அந்த ரெண்டட் ப்ராப்பர்ட்டியில ஒரு போர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒருத்தங்க ரெண்ட் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ப்ரெமிசஸ் இருக்கு. இப்போ இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிடுறாங்க, சேல் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த வெண்டர் என்ன பண்றாரு,
அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. ஸோ the new purchaser is coming and occupying that premises and in the ground floor the previous tenant is there. அவர் எது வரைக்கும் இருப்பாருன்னா அந்த டெனன்சி பீரியட் முடிகிற வரைக்கும் இருப்பார். ஸோ அந்த டெனன்சி பீரியட் முடியும் போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் மே பி a என்னது ஆனுவல் டெனன்சி. ஸோ அப்போ அவர் காலி பண்றதுக்கு முன்னாடி தான் அந்த அமௌண்ட்டை கொடுப்பாரு. அந்த அமௌண்ட் அவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? கரண்ட் பையர் கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா he is liable to pay that particular purchase money because that is with regard to erstwhile owners money. ஏன்னா அவர் என்ன பண்ணல, அதுக்கு உரிமை கோர முடியாது, இது இயர்லியர் போட்ட சேல். ஸோ அதுக்கு உட்பட்டு அந்த ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த ரெண்ட் மணியை ரிசீவ் பண்ண வேண்டியது இவரோட கடமை அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணி இவர்கிட்ட கொடுக்கணும். சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி அட்வான்ஸ் அமௌண்ட்டை இவர் பே பண்ணணும். யாரு? பழைய ஓனர் பே பண்ணணும். ஆனா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை அவர் பே பண்ணல. அவர் வித்துட்டு வெளியூர் போறாரு, தான் பையனோட எங்கேயோ செட்டில் ஆக போறாரு, யூஎஸ்கோ இல்ல வேற எங்கேயோ. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு போலாம், இந்தாங்க சார், அவங்க டெனண்ட் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட் இதுதான். ஸோ இந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க காலி பண்றாங்கன்னு சொன்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை அவங்க கிட்ட பே பண்ணிடுங்க. அதை இந்த சேல் கன்சிடரேஷன்ல நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா the buyer is liable to pay or tender at the time and place of completing the sale the purchase money to the seller or such person as it directs subject to the encumbrance. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டில ஒரு என்கம்பரன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி ஒரு டெனன்ட் இருக்காங்க, அந்த டெனன்சி ரைட் கண்டினியூஸ். அது கண்டினியூல இருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை buyer should be liable to adjust that encumbrance. So that is what subsection 5 clause B of section 55 says so. So இப்போ இதுவும் என்னது, buyer's liability. So buyer's liability before completion of sale. Then we'll move on to C. The buyer is bound where the ownership of the property has passed to the buyer to bear any loss arising from the destruction, injury or decrease in the value of the property not caused by the seller. மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது சப்செக்ஷன் 5ல கிளாஸ் சி. சரியா? The buyer is bound where the ownership of the property has passed to the buyer to bear any loss arising from the destruction, injury or decrease in value of the property not caused by the seller. A property கொடுக்கும்போது என்ன இருக்கு, அது ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கு. பட் ஆனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல், பையர்ஸ் லயபிலிட்டி டு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த சேல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்துப்போம். என்ன ப்ராப்பர்ட்டி? பையர்ஸ் லயபிலிட்டியில ஒரு ப்ரெமிசஸ் இருக்கு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, மேலே டாப் ஃப்ளோர் இருக்கு. ஸோ த பையர் ஹாஸ் என்டர்ட் இன் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல். பட் என்ன ஆயிடுது, அந்த கீழ் போர்ஷன் இஸ் ரிடைன்டு பை த ஒரிஜினல் ஓனர். பட் அவர் வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவருடைய பிரெமிசஸ்ல ஒரு மிஸ் ஹேப்பனிங் நடந்துருச்சு, ஒரு ஃபயரோ இல்ல ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன ஆயிடுது, கீழே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டில ஒரு லாஸ் ஆர் சஃபரிங் ஹாஸ் பீன் ஹேப்பன் அப்படின்னா அதை யாரு சரி கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the buyer has to do good for the loss occurred because at the time of completion of the sale no such loss was happened or no such reduction in the property was happened. அதுக்கு சப்சிக்வெண்டா அந்த சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பையருடைய காரணத்தினால நடந்ததுனால இப்போ ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது, கீழே இருக்கிற போர்ஷன் இஸ் ரிடைன்ட் வித் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஓனர் அண்ட் நவ் த ஒன்லி டாப் போர்ஷன் மட்டும் தான் அவருக்கு இதுவாயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கீழ் போர்ஷன் ஏதாவது லாஸ் ஆகும்போது அது அந்த மேல் போர்ஷன் வாங்கினவருடைய செயல்னால, அவருடைய ஆக்ட்னால அப்படி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா he has to bear that loss. மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. where the ownership of the property has passed to the buyer. So ownership என்ன ஆயிடுது, பையருக்கு பாஸ் ஆயிடுது. So this is the liability after completion of the sale. சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே before completion of the sale. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ் சி வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த சேல். ஸோ வேர் ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் பாஸ்ட் டு த பையர் டு வேர் த ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஹஸ் பாஸ்ட் டு த பையர் டு பியர் எனி லாஸ் arising from the destruction, injury or decrease in value of the property not caused by the seller. ஸோ அப்போ செல்லருடைய செயல்பாடுனால இது ஒரு நடக்கல, பட் ஆனால் சப்சிக்வெண்டான இதனால நடந்துச்சு அப்படின்னா அது
அதுல ஒரு ரைட் பையருக்கு இருந்துச்சு அப்படின்னா சாரி செல்லருக்கு இருந்துச்சுன்னா அதை அவரு ரீபே பண்ணிடணும். தட் இஸ் வாட் subsection C says so. Then move on to subsection D. The buyer is bound where the ownership of the property has passed to the buyer. So இதுவும் class C-யும் சரி class D-யும் சரி after completion of the sale what is the liability of buyer அப்படிங்கறத இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? buyer's liability after completion of sale. First ரெண்டு section A and B are with regard to before completion of sale, what is the buyer's liability? C and D are with regard to after completion of sale, what is the liability of buyer? D, where the ownership of the property has passed to the buyer as between himself and the seller to pay all public charges and rents which has become payable in respect of the property, the principal monies due on any encumbrances subject to which the property is sold and the interest thereon afterwards accruing due. So it is obvious once a property has been transferred அப்படின்னா அதுல இனிமேல் பே பண்ணக்கூடிய வாட்டர் டேக்ஸ் ஆகட்டும் இல்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆகட்டும் எக்ஸெட்ரா ஆகட்டும் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஹாஸ் டு பி பியர்டு பை த பையர். அவர் என்ன சொல்லக்கூடாது, இல்ல நான் கட்ட மாட்டேன் நீங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் he has become an absolute owner of the property because sale itself is a transfer of ownership. So ownership transfer ஆனதுக்கு அப்புறமா அந்த liability also transfer to the buyer. So அவரு அது மூலியமா ஏதாவது ஒரு பப்ளிக் சார்ஜஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆர் வாட்டர் டேக்ஸ் ஆர் சீவேஜ் டேக்ஸ் எக்ஸெட்ரா ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் சேல் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த buyer to pay all those things. That is what class D says so. So buyer's liability அப்படின்னு பாத்தீங்கன்னா before completion of sale two things, that is section 55 subsection 5 class A and B. Class A என்ன சொல்லுதுன்னா to disclose the facts materially increasing value of property. So அந்த ப்ராப்பர்ட்டி இன்க்ரீசிங் வேல்யூவா இருக்கு அப்படின்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதை ஏமாத்தி அடிமாட்டு விலைக்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி பண்ணா அது தப்பு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா டு பே த பிரைஸ் அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் ஏதோ ஒரு பிரைஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு, நான் சொன்ன மாதிரி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்ல எக்ஸெட்ரா அமௌண்ட்டோ அந்த டெனன்ட் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அவர் என்ன பண்ணிடணும், அந்த சேல் கன்சிடரேஷன்ல இருந்து கழிச்சுக்கிட்டு பேலன்ஸ் இதை மட்டும் தான் அவரு இது பண்ணணும். இல்லைன்னா அதையும் சேர்த்து கொடுக்கணும் பையர். புரியுதா உங்களுக்கு? சேல் கன்சிடரேஷன் இஸ் 30 lakhs. அப்புறமா அந்த டெனன்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஒரு 1 lakh இருக்குன்னா இவர் 30 lakhs கூட சேர்த்து 1 lakh கொடுக்கணும். டு பே த price. That is what class B says so. After completion of sale, two liabilities are there for buyer. One is to bear loss to the property, that is class C, and class D is to pay the outgoings. அதாவது பப்ளிக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் எக்ஸெட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இனிமேல் அவர் தான் பே பண்ணணும். Then we will move on to last subsection, that is subsection 6 of section 55. The buyer is entitled where entitled. So now we are discussing about the right of the buyer. சரியா? So right of the buyer, two things. One is before completion of sale and another thing is after completion of sale. So இப்போ இது என்னங்கிறத நான் படிக்கிறேன். இப்போ நீங்களே கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா whether it is a before completion of sale வருமா இல்ல after completion of sale வருமாங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. சரியா? The buyer is entitled. நான் பார்க்கறது subsection 6 of section 55. The buyer is entitled where the ownership of the property has passed to him to the benefit of any improvement in or increase in value of the property and to the rents and profits thereof. Buyer's right, that is where the ownership of the property has passed to him. Where the ownership of the property has passed to him. Once ownership pass ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட இன்க்ரீஸ் இன் வேல்யூ யாருக்கு போய் சேரும் அப்படின்னா பையருக்கு தான் போய் சேரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஸோ அதுல என்ன பண்ணிருக்காங்க, மாவோ பழவோ ஏதோ ஒன்று விதைச்சிருக்காங்க. அதை விதைச்சவர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சீசன்ல மாங்காவோட விலை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் இன் வேல்யூ யாருக்கு போய் சேரும், நான் விதைக்கும் போது இவ்வளோலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி என்ன பண்ண முடியாது, ஒரு ரைட்டா கேட்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் த right of the buyer after the sale is completed. Whatever the increase in value or whatever the improvement that has been obtained by virtue of that property, it will all go to the buyer. So it is buyer's right. அப்ப அந்த சேல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர இம்ப்ரூவ்மெண்ட் அதோட இன்க்ரீஸ் இன் வேல்யூ அந்த பெனிஃபிட் எல்லாம் யாருக்கு போய் சேரும், பையருக்கு போய் சேரும். So this is
buyer's right after completion of sale. Subsection A. So subsection B part. Subsection B says the buyer is entitled unless he has improperly declined to accept delivery of the property to a charge on the property as against the seller and all persons claiming under him to the extent of the seller's interest in the property for the amount of any purchase money properly paid by the buyer in anticipation of the delivery and for interest on such amount, and when he properly declines to accept the delivery also for the earnest if any and for the cost if any awarded to him of a suit to compel specific performance of the contract or to obtain a decree for its rescission. சரியா? ஸோ அதை சிம்பிளா சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, now we are discussing with regard to buyer's right. Buyer's right. So in the buyer's rightல to charge for price prepaid, where he has improperly declined to accept delivery of the property to a charge of the property. Say for example, to the charge for price prepaid. அதாவது இவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு. யாரு வாங்கியிருக்காரு? பையர் வாங்கியிருக்காரு. சப்ஜெக்ட் டு த சம் கைண்ட் ஆஃப் சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. மார்ட்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சொத்தை இவர் என்ன பண்ணிட்டாரு? சேல் மூலியமா பையர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த மார்ட்கேஜை என்ன பண்ணிட்டாங்க? க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் ஆப்வியஸா யாருக்கு போய் சேரும்னா பையருக்கு போய் சேரும். தட் இஸ் டு மேக் இட் சிம்பிள், டு சார்ஜ் ஃபார் பிரைஸ் ப்ரீபெய்ட். ஒரு லிட்டிகேட்டிங் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு. அந்த லிட்டிகேஷன் இவருக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா ஸோ அதோட பெனிஃபிட் எல்லாமே இவருக்கே வந்துடும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் பி ஆஃப் சப்செக்ஷன் 6. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன் பெண்டிங்ல இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஏதோ ஒரு அமௌண்ட் வர வேண்டி இருக்கு, அது சம்பந்தமா ஒரு டிஸ்பியூட் போய்கிட்டு இருக்கு, அதை இவர் பே பண்ணி தான் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு. சப்சிக்வெண்டா என்ன ஆகுதுன்னா அந்த அமௌண்ட் இவருக்கு திருப்பி வரணும்னு சொல்லி இவருக்கு ஃபேவரா ஒரு டிகிரியோ ஒரு ஆர்டரோ வருது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி இவர் வாங்கிட்டதுனால இவர் ஸ்பெண்ட் பண்ணது பிளஸ் அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் என்னது இவருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? So the last thing, an omission to make such disclosures as are mentioned in this section, paragraph 1 clause A and paragraph 5 clause A is fraudulent அப்படின்னு சொல்லிட்டாங்க. So to disclose the buyer, so இப்போ இந்த ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா நாம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதுல எதெல்லாம் ஃப்ராடுலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. 2 சொல்லியிருக்காங்க. ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பையர் அந்த இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டிஸ்க்ளோஸ் பண்ண தவறிட்டார்னா அது ஃப்ராடுலண்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி தட் இஸ் வாட் பேராகிராஃப் 1ல கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏ இஸ் வாட் டு டிஸ்க்ளோஸ் த இன்க்ரீஸ்ட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இல்லையா? டு டிஸ்க்ளோஸ் material defects in the property and to disclose increase in value of the property. 2 விஷயம். ஒன்னு, இப்ப நம்ம இவ்வளோ டீடைலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர். இவ்வளவும் பார்த்தாலும் கூட இந்த செக்ஷன்ல லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னா 2 ப்ரொவிஷன் மட்டும் தான் ஃப்ராடுலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்கள் பத்தி அந்த அக்ரிமெண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த 2 விஷயம் ஸ்பெசிபிகலி ஃப்ராடுலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு, வேர் த மெட்டீரியல் டிஃபெக்ட் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்ட். அதாவது செல்லர் என்ன பண்ணல, தன்னுடைய லயபிலிட்டி இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டில இந்த பிரச்சனை இருக்கு, இதுல ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போட்டிருக்கு, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டில மெட்ரோ ட்ரெயின் கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, அவங்க இதை வந்து ஆக்குபை பண்றதுக்கு 60 days டைம் கேட்டிருக்காங்க, நாங்க ரிப்ளை பண்ணணும், அதை மறைச்சிட்டு வித்தின் 60 days நான் என்ன பண்ணிட்டேன், ஒருத்தருக்கு நான் சேல் பண்ணிட்டேன்னா இட் இஸ் ஃப்ராடுலண்ட். பிகாஸ் the seller is liable as per clause A of paragraph 1 to disclose material defects. So அப்படி ஒரு material defect அவர் disclose பண்ணல அப்படின்னா அது fraudulent. Then paragraph 5ல clause A. paragraph 5ல clause A என்னது? material increase in value of the property. அதாவது பையருக்கு தெரியுது இந்த ப்ராப்பர்ட்டி அதிக விலை போகும், தெரிஞ்சும் அவர் அதை மறைச்சு கம்மியான விலைக்கு செல்லரை டிசீவ் பண்ணி வாங்கிட்டா அதுவும் fraudulent. செல்லர் இது ஒரு தப்பான ப்ராப்பர்ட்டி, இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ ஏதோ ஒரு இது வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துருவாங்க, இல்ல இதுல ஒரு என்கம்பரன்ஸ் பெரிய ஒரு வில்லங்கம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சும் மறைச்சு பண்ணா இது 2மே ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன். சரியா? ஸோ இதெல்லாம் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் லயபிலிட்டி அண்ட் ரைட், இதை நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எங்க பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராஃப்டிங் ஆஃப் சேல் டீட். ஒரு நார்மலா ஒரு சேல் டீட் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா
அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஒரு வேர்டு, வேர் திஸ் டீட் ஆஃப் சேல் விட்னஸ் as ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல் டீட்ல ஒரு பேராகிராஃப் ஹெட்டிங் போட்டு ஸ்டார்ட் ஆகும். கேபிட்டல்ல இந்த வேர்டு போட்டிருப்பாங்க. என்ன வேர்டு போட்டிருப்பாங்கன்னா, வேர் திஸ் டீட் ஆஃப் சேல் விட்னஸ் as ஃபாலோஸ் அப்படின்னு போட்டு, இப்போ இந்த சொன்னக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே, அதாவது இனிமேல் இந்த சொத்து சம்பந்தமான வரி மற்றும் ஏனைய விவரங்களை வாங்குபவரே செலுத்திக் கொள்வார் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுல ஏதாவது ஒரு ரெக்டிபிகேஷன் பின்னாடி பண்ணணும்னா அதுல வந்து செல்லர் வில் கம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் மேக் தட் ரெக்டிபிகேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சேல் டீட்ல இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சேல் டீடுங்கிறது என்ன ஆயிடுது, ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்படி ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆன ஒரு ப்ராப்பர்ட்டியை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் கீழே பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷனா இருந்தா நல் அண்ட் வாய்டு பண்ணலாம். ஸோ எதெல்லாம் ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இதுல உட்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்னா, இது உட்பட்ட விஷயங்களுக்கு இல்லாத விஷயங்களுக்கு கூட நீங்க ஒரு சேல் டீடை நல் அண்ட் வாய்டுன்னு பண்ணலாம். ஆனால் சேல் டீடை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு செட்டில்மெண்ட் டீடை யூனிலேட்டரலா கேன்சல் பண்ணலாம். ஆனால் சேல் டீடை யூனிலேட்டரலா கேன்சல் பண்ண முடியாது. ஒன்லி வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் அண்டர் செக்ஷன் 31 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் யூ கேன் கோ அண்ட் கேன்சல் த சேல் டீட். என்ன சார் சொல்றீங்க, புரியல அப்படின்னு கேக்குறீங்களா? சேல்னா என்னது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்சல்யூட் ஓனர்ஷிப். ஸோ ஒன்ஸ் ஓனர்ஷிப் அப்சல்யூட்டா ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அந்த டீடை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா, அது ஃப்ராடுலன்ட் டீடா இருந்தாலும் கூட யூ ஹேவ் டு அப்ரோச் த கோர்ட் அண்ட் சே தட் திஸ் இஸ் வே ஐ ஹவ் பீன் ஃப்ராடட், இப்படிதான் அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறத கோர்ட்ல ஒரு சூட் ஃபைல் பண்ணி தான் யூ ஆர் எலிஜிபிள் டு கேன்சல் த சேல் டீட். ஒரு சேல் டீடாக இருந்தாலும் கூட, அப்சல்யூட் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாலும் கூட, if it is fraudulent or if it is unlawful, then you have the right to approach the concerned court and to cancel that sale deed on the grounds of fraud. சரியா? அதே ஒரு செட்டில்மெண்ட் டீட், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு வயசான அம்மா தன் பையனுக்கு ஒரு டீடை கொடுத்துட்றாங்க, அதை வாங்கினதுக்கு அப்புறமா அவருடைய கேரக்டர் மாறிடுது அப்படின்னா அந்த மாதிரியான செட்டில்மெண்ட் டீடை யூனிலேட்டரலா கேன்சல் பண்ணலாம். அதுலயே அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அவங்க இன்கார்பரேட் பண்ணிருக்கணும். ஐ ஹேவ் த ரைட் டு கேன்சல் திஸ் செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணா, பிகாஸ் செட்டில்மெண்ட் இஸ் நாட் ஃபார் கன்சிடரேஷன், த கன்சிடரேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் இஸ் ஒன்லி லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் மாறும் பொழுது, the circumstances மாறும் போது, very well a settlement deed can be cancelled unilaterally, whereas fraudulent sale deed cannot be cancelled unilaterally. சரியா? So this is what with regard to sale deed. ஸோ இப்போ எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நல் அண்ட் வாய்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ராங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ எவ்ரிவன்.